விளாத்திகுளத்தில் பண்டபொப்பம்மானை பலாத்காரம் செய்தார். இளைஞருக்கு 2 ஆயுள் தண்டனை. இந்த தாய் கதறுவது மிக நெஞ்சே ஒரு கொலை. என்னோட மகனை என்னுடன் விட்டுவிடுங்கள், நானே கொண்டு விடுகிறேன் என்று சொல்கிற மாதிரியும் இருக்கிறது, அவனை விட்டு விடுங்கள் என்று சொல்கிற மாதிரி. அது பல அர்த்தங்களிலே அவர்கள் வேதனை புலம்புவது அந்த கூட்டத்திலே பலவாறு கேட்கிறதாக விமர்சனங்கள் கமெண்டில் வருகின்றன. ஒரு மனிதன், ஒரு ஆண், ஒரு எமோஷனில் சட்டனை எடுக்கின்ற அந்த ஒரு முடிவில் ஒரு செய்கின்ற ஒரு தவறு வாழ்நாள் புறம் தண்டனைகள் கண்டிப்பாக இதுவரை ஆயுள் தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை இப்படித்தான் இருந்தது. தூக்கு தண்டனை என்பது போக்சோவில் இதுவரை இல்லை. இது முதலாம் கூட இருக்கலாம். இந்த மாதிரி தண்டனை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அடுத்தவர்களுக்கு இந்த தடை, இந்த வேறு ஒன்று விழிப்புணர்வு வேணும். இல்லை என்றால் இந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் வேணும். சவுதி மன்னர் காலத்திலே எல்லாம் சங்க காலங்களிலே இந்த மாதிரி இருந்தால் மன்னர் அவரே தான் முடிவு கொண்டுவார். அவரே மன்னர், அவரே நீதிமன்றத்தின் தலைவர், அவரே எல்லாத்துக்கும் அவரே சட்ட தலை வெட்டி விடுவார்கள் மன்னர் காலத்திலே. இன்றைய துபாய், அன்றைய மன்னர் நம்ம தமிழகத்திலே சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், இன்றைய துபாயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தண்டனையோடு ஆட்சி நடத்தினார்கள். ஆனால் விசாரணை என்பது புராணங்களிலே பாண்டிய மன்னன் ஒரு தவறான ஒரு குற்றத்தை செய்து கண்டகி மதுரை எரித்தார் என்பது புராணக்கதை. காட்சிடும்பு தொலைந்து போட்டது கோவலனோடு மாதவி சேர்ந்து இந்த விவகாரத்தில். ஆனால் அது புராணக்கதை, சங்க இலக்கியம், இதிகாசம். இது உண்மையிலேயே மன்னர்கள் சட்டனை முடிவெடுத்து சட்டனை தலையை செய்து விடுவார்கள். இன்று இங்கு துபாய் மாதிரி சட்டம் வந்து விட்டதாக தூக்கு தண்டனை. ஆனால் மனம் கணக்கின்றது. நமக்கு மனிதன், ஆண்கள், வயதுக்கு வந்த ஆண்களும் முதியோர்களும் இந்த தவறு செய்யும்போது பின்னால் வருந்துகிறார்கள். ஜெயிலில் சிறைச்சாலையில் இருக்கும்போது வருந்துகிறார்கள். இரட்டை ஆயுள் தண்டனை போடுவது. ஆனால் உயிரே போகின்றது. ஒரு சமயம் இப்படி ஒரு தண்டனைகள் முதன்முறையாக இப்படி தொடர்ந்தால் ஒரு சமயம் விழிப்புணர்வு வருமோ என்ற ஒரு சூழ்நிலை இங்கு நினைக்க வேண்டுகிறது. விழிப்புணர்வு, விழிப்புணர்வு, விழிப்புணர்வு. ஒவ்வொரு தாயும் தன்னுடைய மகளை விழிப்புணர்வோடு பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளையும் கிராமப்புறங்களிலே வெளியில் செல்வது 2 பாத்ரூம், அந்த இடத்துலையும் கூட எங்கேயோ ஒருத்தன் வந்து சமீப காலத்தில் ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணி கொண்டு விட்டான். கிராமங்களில் தோறும் கண்காணிக்க முடியாது. விழிப்புணர்வு ஒன்றே வழி. தயவுசெய்து பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை, ஏது முடியாத பெண் பிள்ளைகளை ஆண் சமூகம் ஒரு கடவுளாக, தெய்வமாக, அம்மாவாக, அக்காவாக மதிக்க வேண்டும் என்பது உண்மை. இன்னும் பல வீடியோக்கள் கண்டிப்பாக நான் நிறைய பதிவு செய்ய இருக்கிறேன். பெண்களுடைய விழிப்புணர்வு, பாலியல் பலாத்காரம் அறவே ஒழிக்க வேண்டும். இது என்னுடைய தீர்க்கமான முடிவு. என் வாழ்நாளில் இதுக்காக விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் விழிப்புணர்வு வீடியோக்களும் கண்டிப்பாக வெளியிடுவது சபதமேற்கிறேன். மகளிருக்காக இது வேறு வழியே இல்லை. எத்தனையோ இந்த எல்லா ஆட்சியிலும் வந்து விடுது. இந்த ஆட்சி அந்த ஆட்சி குறை சொல்வது, எல்லா ஆட்சியிலும் யாரும் தவறு சொல்ல. ஆட்சியாளர்கள் மேல் தவறே இல்லை. திராவிட கட்சிகள் மேல் தவறில்லை. இப்போது ஆட்சி செய்கிறது, ஆட்சி குறை சொல்கிறார்கள். உங்கள் ஆட்சியில் நடந்தது
இது ஆட்சியாளர் மேலே தவறில்லை, சமூக தவறுகள். ஆட்சியாளர் தவறே இல்லை. ஆட்சியாளர் ஒவ்வொரு பக்கம் போலீஸ், ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு போலீஸ் திருத்த முடியுமா? கிடையாது. சமூக தவறு, விழிப்புணர்வு இல்லாத தவறு. தயவு செய்து இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய லட்சக்கணக்கில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுவே ஒரு விழிப்புணர்வாக இருக்கலாம். ஷேர் பண்ணுங்கள். ஒரு தாயின் கண்ணீர், அந்த பையன் ஜெயிலுக்கு போகும்போது எவ்வளோ வேதனைப்படுகிறது. அந்த பையன் தவறு செய்து விட்டான், நீதிமன்றத்தில் முன்னால் யாரும் குற்றவாளிகளே. தாய் கதறுவது, இன்னொரு தாய், இன்னொரு மகன் இந்த தவறை செய்து அந்த தாய் கண்ணீர் வடிக்காத அளவுக்கு, அந்த பிள்ளையும் தவறு செய்ய முடியாத அளவுக்கு நாம் பல விஷயங்களை பலருக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வேண்டாம், விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.